திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இருந்திருக்கிறார். சார், இந்த விவிபேட்டுகளில் சந்தேகத்தை கிளப்புனது, அதாவது இந்த விவிபேட்டுகளை இடையில இருந்ததை கடைசியாக மாற்றிட்டாங்க அப்படின்னு திமுக தரப்பிலும் ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அனைத்தையும் என்ன வேண்டும் அப்படின்னு அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? அதாவது நாம் கேட்டது மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நாம் நீதிமன்றத்தில் வைத்தோம். அதுபோக சட்ட ரீதியாக இருந்த குளறுபடிகளையும் எடுத்து சொன்னோம். ஆனால் உச்ச நீதிமன்றம் அவர்கள் கொடுத்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தேர்தல் கமிஷன் கொடுத்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதே விளக்கத்தை தான் அவர்கள் ஏற்கனவே கொடுத்திருந்தார்கள். சட்ட ரீதியாக கூட நாம் எடுத்து சொல்லி இருந்தது, விவிபேட் மெஷினுக்கும் இவிஎம்முக்கும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் இடையில விவிபேட் வர்றது நல்லதில்ல. நாங்க இங்க போடுறதா அங்க போகுது அப்படிங்கறத நாங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? அது மட்டுமல்ல, சட்டம் என்ன சொல்லி இருக்கிறது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதற்கு அடுத்தா போல் கண்ட்ரோல் யூனிட், மெமரி கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நீங்க இடையில ஒரு விவிபேட்டை கொண்டு வர்றீங்க அப்படின்னா, இந்த விவிபேட்டை கொண்டு வர்றதுங்கிறது சட்ட ரீதியாக தவறு முதலில். அதன் பிறகு விவிபேட்டில் தெரிகிற சின்னம் தான் அங்கே போய் ரெஜிஸ்டர் ஆகிறது என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் டெக்னிக்கலாக. அது மட்டுமல்ல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதனுடைய வெப்சைட்ல இப்பொழுதும் அந்த கேள்வி இருக்கிறது. 2% மாற்றங்களுக்கான வாய்ப்பு உண்டு, 2% தவறுகள் நடக்கலாம் இது போன்று நடக்கிற போது என்று அவர்களே கொடுத்திருந்தார்கள். அதையும் சுட்டி காட்டியிருந்தோம். உங்களுக்கு தெரியும், 2016 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு அரசமைப்பு அமைப்பதை இழந்தது 1% வாக்கு வித்தியாசத்தில் தான். 2% என்பதை மிக சாதாரணமாக தேர்தல் கமிஷனும் எடுத்துக்கொண்டது. அது கொடுத்த விளக்கத்தை உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருப்பது. நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்றால், வித் டியூ ரெஸ்பெக்ட் டு த சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கு இந்த தேர்தல் ப்ராசஸ் ஆரம்பித்து விட்ட காரணத்தினால் இதில் ஒரு குளறுபடியை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்கிற சிந்தனையில், ஒரு ஜனநாயக ப்ராசஸ் அது ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற போது இதை மீண்டும் நாம் பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு லைட்டர் சென்ஸ்ல சொன்ன தேர்தல் கமிஷன் சொன்ன அத்தனை விளக்கங்களையும் ஏற்றுக்கொண்டதோ என்று பார்க்க வேண்டியது இருக்கிறது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிளப்பி இருந்தது எதுவும் சந்தேகமானதல்ல. 2 வாதங்கள் நாங்கள் வைத்தோம். 2 வாதத்தில் ஒன்று தேர்தல் கமிஷனை ஒத்துக்கொண்டது, இப்பொழுதும் வெப்சைட்டில் இருக்கிறது. இன்னொன்று 1956 சட்டத்தின்படி அன்றைக்கு நீங்க 82ல முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லி இருந்தீங்களோ அதுக்கு நேர்மாறாக இருக்கிறீர்கள் என்று வித் ஃபேக்ட்ஸ் நாங்க எடுத்து வைத்திருந்தோம். ஆனால் உச்ச நீதிமன்றம் இப்பொழுது இந்த தீர்ப்பை தந்திருக்கிறது. தொடர்ந்து இன்னொன்றும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. பெரும்பாலான மக்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், அதாவது உலக நாடுகளில் பல நாடுகளில் நீதிமன்றங்கள் தீர்ப்பு என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினில் தவறு நடக்கும் என்பதை விட எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினில் தவறு நடக்கக்கூடும் என்று பொதுமக்கள் நம்புகிற காரணத்தினால் நாங்கள் வாக்களித்த சின்னத்திற்கு தான் போய் சேர்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டியது இருக்கிற காரணத்தினால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் வேண்டாம் என்று பல தீர்ப்புகள் இருக்கிறது. நாம் அதை எதிர்பார்த்தோம். ஆனால் நமது உச்ச நீதிமன்றம் ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர்களுக்கு சந்தேகம் வர நிரூபித்திருக்குமே ஆனால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.